அமானுஷம் நிறைந்த காடுகள். காட்டின் நுழைவாயில். இரவு நேரம், முழு நிலவொளி. காட்டின் நுழைவாயிலில் விலங்குகள் ஓடுகின்றன. ஒரு பாசமுள்ள சகோதரர்கள். இருவரும் அந்த அமானுஷம் நிறைந்த காட்டிற்குள்ளே செல்கிறார்கள். மான்கள் துள்ளி குதித்து ஓடுகின்றன. சித்து தனது சகோதரியிடம் சொல்கிறான், நீ எதற்கும் பயப்படாதே. அவர்கள் காட்டின் உள்ளே செல்லும் போது மரங்களைத் தாண்டி ஒரு சிறிய குரல் கேட்கிறது. திடீரென புலிகளைப் போல ஒரு புறநாய்வான கண்கள் மின்னுகிறது. ஒரு கருப்பு உருவம், அமானுஷம், திடீரென தோன்றுகிறது. அதன் உருவம் ஒரு மிருகமும் மனிதனும் சேர்ந்தது போன்றது. சித்து திரும்பி, இது என்ன என்று குரலிட்டுக் கொள்கிறான். ஹர்ஷா பயமாக கதறுகிறாள். இருவரும் ஓடத் தொடங்குகிறார்கள். அமானுஷம் அவர்களை நோக்கி ஓடுகிறது. இருளில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் இருவர் ஒளிந்து கொள்கிறார்கள். ஹர்ஷா ஒரு கல் எடுத்து சுற்றுவடிவில் எறிகிறாள். அது விலங்கின் கவனத்தை கவர்கிறது. அமானுஷம் அந்த வழி செல்கிறது. காட்டின் குறுக்கே ஒரு பழங்கால குகை கண்டுபிடிக்கிறார்கள். குகையின் உள்ளே பாதை அடைக்கப்படுகிறது. குகையின் தளத்திலிருந்து ஒரு மாய விஷயம் தோன்றுகிறது. அது அமானுஷத்தை கட்டுப்படுத்தும் சக்தியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். பாதை திறக்கப்படுகிறது. காட்டின் மிக ஆழம். இருளில் ஒளிரும் மாய விஷயத்துடன் சித்து நிற்கிறான். அமானுஷம் மிகவும் வெறியுடன் இருவரையும் தாக்குகிறது. இருவரையும் அந்த அமானுஷம் பயமுறுத்துகிறது. இருவரும் மாய விஷயத்தை பயன்படுத்தி அந்த அமானுஷத்தை தாக்குகிறார்கள். இருவரும் கடுமையாக மரக்கட்டைகளையும் பயன்படுத்தி அந்த அமானுஷத்தை தாக்குகிறார்கள். அமானுஷம் பலவீனமடைந்து காணாமல் போகிறது. இருவரும் நிம்மதி அடைகிறார்கள். காட்டில் இருந்து திரும்பி விடுகின்றனர். திகில் நிறைந்த காட்டுப் பயணம் அவர்களது உறவை மேலும் வலுப்படுத்துகிறது.